ஹாய் ஹலோ வணக்கங்க. நேற்றுக்கு விளமீன் வாங்கியிருந்து பார்த்தீங்களா? அந்த விளமீன் இன்றைக்கி எப்படி கறி வைக்கிறதுங்கிறத குட்டி மினி விளாக்க பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கறிச்சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுடுங்க. மீனெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. கட் பண்ண மீன் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே ஃபஸ்ட்டே என்ன செஞ்சுருங்க போட்டுருங்க. மீன் போட்டு முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, மாங்காய், அப்புறம் முருங்கைக்காயும் போடலாம். முருங்கைக்காய் இன்றைக்கி இல்லை பார்த்துடுங்க. மாங்காய் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது புளியை கரைச்சி என்ன செஞ்சுடுங்க உள்ளே ஊற்றிக்கிடுங்க. அடுத்து தேங்காய் அடித்து ஊற்றிக்கிடுங்க. தேங்காய் உள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது மிக்ஸில் அரைக்கும் போது சின்ன வெங்காயம், சீரகம் ரெண்டு தான் போடுவோம் பார்த்துடுங்க. ஓகேவா? அடுத்தது ஒரு கரண்டி வத்தல் தூள், அப்புறம் ஒரு கரண்டி மல்லித்தூள், அடுத்தது கொஞ்சோண்டு கலருக்கு மஞ்சள் பொடி பார்த்துடுங்க. மூணும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையே அப்படி மேலே போட்டுக்கணும். கருவேப்பிலை சில நேரத்தில் கொதிச்சு வரும்போதும் போடலாம், எப்போ வேணாலும் போடலாம் பார்த்துக்கிடணும். நல்லா கலக்கி விட்டுக்கிடணும். அப்புறம் தேவையான அளவுக்கு கல் உப்பு எடுத்து என்ன செஞ்சிடணும் போட்டுக்கிடணும் பார்த்துக்கிடுங்க. கையை வச்சு கலக்குங்க, ஒன்றும் ஆகாது. சரியா? கறி 2-3 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. அடுப்பில் வச்சுட்டு தீபத்தை வச்சுட்டு அப்படியே கேஸை சுத்தம் பண்ணிடுங்க. பாருங்கள் என்ன அழகா நுர தள்ளி கொதிக்கும் பாருங்கள். கொதிக்க பருவு பாருங்கள் கொதிச்சாச்சு. கொதிச்சு உள்ள முடியலாம் ஒட்டி இருக்கு. அந்த